உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 7 விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெல்த்ன்ற பில்டிங்கை உங்களால் கட்ட முடியுங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடனே இல்லாமல் இருக்கிறது. அதுதாங்க. ஏன்னா கடனே இல்லை அப்படின்றது உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ஃபுல் பணத்தையும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லையோ இல்லை எஃப்டிலையோ உடனே உங்களால் எடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு இடத்துல வைக்கணுங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம். நம்மளோட வேலை நாளைக்கே நிலைமை இல்லை. நம்மளை வேலையை விட்டு அனுப்பிட்டாலோ நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தாலோ அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற குழப்பத்தில் இல்லாமல் நமக்கு உடனே தேவையான பணத்தை எமர்ஜென்சியாக வச்சுருக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி கார்ப்பரேட்டில் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் தனியாக வெளியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு போட்டிருக்கணும். மினிமம் ஒரு 10 lakhs வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எவ்வளவோ சேர்த்து வச்சாலும் கடைசியாக ஒரு முக்கியமான மெடிக்கல் செலவு உங்களோட ஒட்டுமொத்த சேவிங்ஸும் அதனால் நாசமாக போயிடும். ஓகேங்களா? அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸு தனியாக நீங்கள் வெளியே வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலிக்கு, அதாவது ஏர்னிங் மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கவரேஜில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாத நிலைமையில் அது உங்கள் ஃபேமிலியவே காப்பாற்றும். உங்கள் ஃபேமிலியை நடுத்தருவில் நிற்க விடாமல் பார்த்துக்கும். ஓகேங்களா? அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கிளியராக உங்களோட கோல்ஸ் என்னன்றதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் வீடு கட்டணுமா, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணுமா, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணுமா, எதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் பிஃபோர் 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கோல்ஸுக்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அதே பிஃபோர் 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒரு 50% டெப்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அதுவே 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட கோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கம்மி ஷார்ட் டியூரேஷனில் இருக்கிறதுல நீங்கள் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லோன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கடனுக்கு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் வாங்குவாங்க. ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடு கிடையாது. கேரண்டீடாக யாராவது ரிட்டர்ன்ஸ் தரேன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. அவங்க உங்களை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் யுவர் மணி, தென் ஒன்லி க்ரோ யுவர் மணி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துராமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வளர்க்குறத பற்றி யோசிக்கணும். யாராவது எங்கேயாவது வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்னாங்க, டெலகிராம் குரூப்பில் சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது யாரோ சொன்னாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, நான் ட்ரேடிங் எடுத்தேன், என்னோட மொத்த காசும் போயிடுச்சு, இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட தப்பு தான். ஏன்னா செபி அண்ட் ஆர்பிஐ உங்களோட அப்ரூவல் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாலும் அதை கேட்கக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. உங்களோட பணத்தை இழந்துட்டால் யாரும் அதுக்கு பொறுப்பு இல்லை. முதல்ல பணத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி அதை இழக்காமல் இருக்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கங்க. இந்த எல்லா செக்லிஸ்ட்டும் இருக்குன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட பணம் ஷேர் மார்க்கெட்டில் வாலடைலாக இருக்கிறது, மேலேயும் கீழேயும் போகிறது, இதெல்லாம் பார்த்தா என்னால் தாங்க முடியாது அப்படின்றவங்க பெட்டர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வராமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கும்போது கீழே போகும்போது விற்றீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் வரும். அதனால் உங்களுக்கு தேவையான பாண்ட்ஸ், ஃபிக்ஸ்டான இன்கம் வர பாண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு